இளைய தளபதி விஜய் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஹீப்ரு பிரமிடன் 6 தான் வரும். சினிமாவில் உச்சம் தொட்டால் பல நடிகரோட பெயரோட ஹீப்ரு பிரமிடன் 6 தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் எண்ணை பொறுத்தவரை சுக்கிரனோட ஆதிக்க சக்தியாக இருக்கிறனால கலை சார்ந்த துறையில் உச்சத்தை தொடுவாங்க. அரசியலில் உச்சத்தை தொடணும்னா சூரியனுடைய 1ஆம் எண் அல்லது ராகுவோட ஆதிக்கத்துக்கு உட்பட்ட 4ஆம் எண் ஹீப்ரு பிரமிடன்னா வந்தால் நல்லது. வரலாற்று சாதனை படைக்கணும் அப்படின்னா 7ஆம் எண் வரும். ஏன்னா 7ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் கேதுவோட ஆதிக்க சக்தி என்ன இருந்தாலும் கூட சாதிக்கு பிறந்த அத்தனை பேர்களும் 7ஆம் எண்ணு வந்திருக்கும். அல்லது தேதி மாதம் வருடத்துக்கு ஒட்டி பார்த்தா 7 வந்திருக்கும். ஹீப்ரு பிரமிடன் 7 வந்திருக்கும். அப்போது வரலாற்று சாதனை படைச்சவங்க அத்தனை பேர் 7ஆம் எண்ணில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நரேந்திர மோடி ஐயாவுடைய ஹீப்ரு பிரமிடன் 7. அதே மாதிரி காமராஜர் காமராஜருடைய ஹீப்ரு பிரமிடன் 7. ஏபிஜே அப்துல் கலாமோட சூட்சம ஹீப்ரு பிரமிடன் 7. ஜெயலலிதா அம்மையாருடைய ஹீப்ரு பிரமிடன் 7. அப்போ இந்த 7ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் சோனிகாந்தி அம்மையாருடைய சூட்சம ஹீப்ரு பிரமிடன் 7. அப்போ இந்த 7 பொறுத்த வரைக்கும் சாதிக்க பிறந்த எண் 7 கடல் 7 மலை 7 பிறவி ஈரேல் உலகம் அதிசயம் 7 வானவிலோட நிறம் 7 சப்தஸ்வரங்கள் 7 கன்னிமார் 7. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் 1330 குறள் கொண்டது. ஒவ்வொரு குறளும் 7 அடி சீர்கொண்டது. பகவத்கீதை 700 அத்தியாயம் கொண்டது. எவரெஸ்ட் மலையோட உயரம் 88,072 மீட்டர். கூட்டி பார்த்தீங்கன்னா 25 வரை 7. அப்போ இந்த 7ங்கிறது அசைக்க முடியாத சக்தி. பில்கேட்ஸுடைய பெயருடைய டோட்டல் நம்பர் 25 தான் வரும். அப்போ உண்மையாலுமே அசைக்க முடியாத சக்தி. வரலாற்று சாதனை படைக்கிறவங்களாம் 7ஆம் நம்பர் இருப்பாங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய சூட்சம ஹீப்ரு பிரமிடன்னு 7 தான் வரும். அப்போது தளபதி விஜய்னு இவர் பேர் மாற்றப்பட்டதுக்கு பிறகு 79 இவருக்கு வர்ற ஒரு காரணத்தினால அசைக்க முடியாத வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய மிகப்பெரிய பிம்பமாக உருமாற போகிறார் அரசியலில். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகங்கிற பேர் இருக்கக்கூடிய இந்த பேரில் முதலமைச்சராக கண்டிப்பாக ஆக மாட்டார். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய சூட்சம ஹீப்ரு பிரமிடன் 2 தான் வருது. 2ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் சந்திரனோட ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறனால அவருக்கு சுய ஒளி கிடையாது. அதனால் சுயமாக தனித்துவமாக முதலமைச்சர் பதவியில் உட்கார்றதுக்கு இந்த பெயர் கண்டிப்பாக பயன்படாது. இது நடைமுறையில் நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்க.